இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் மலேசியா வந்தபோது தமிழையும் திருவள்ளுவரையும் இந்தியா உலகிற்கு பரிசாக அளித்ததாக பெருமையுடன் கூறினார். இது பெருமையாக இருந்தாலும் மூத்த அரசியல் மற்றும் பொருளாதார ஆய்வாளர் டத்தோ எம் பெரியசாமி ஒரு முக்கிய பிரச்சனையை சுட்டிக்காட்டி நம்மை எச்சரிக்கிறார். அதாவது புதிய கல்விக் கொள்கை அடுத்த ஆண்டு தொடங்கி மாணவர்கள் 6 வயதிலேயே முதல் வகுப்பில் சேர அனுமதிக்கிறது. இது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் பாலர் பள்ளி வசதிகள் இல்லையெனில் தமிழ் குழந்தைகள் சமமற்ற தொடக்கத்தில் நிற்க நேரிடும் அபாயம் உள்ளதாக அவர் கவலை தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் உள்ள 527 தமிழ் பள்ளிகளில் 274 பள்ளிகளுக்கு மட்டுமே பாலர் வகுப்பு உள்ளது. அதாவது பாதி பள்ளிகளில் அரசாங்க ஆதரவிலான பாலர் பள்ளிகள் இல்லை. போதாக்குறைக்கு தற்போது 7800 குழந்தைகள் மட்டுமே தமிழ் பள்ளிகளில் பாலர் வகுப்புகளில் படிக்கின்றனர். முன்பு சிடிக் நிதியுதவியால் தனியார் பாலர் பள்ளிகள் இயங்கின. ஆனால் மித்ராவுக்கு மாற்றப்பட்ட பிறகு அந்த நிதி நிறுத்தப்பட்டது. இந்நிலையில்தான் பெரியசாமி வரலாற்றை நினைவூட்டுகிறார். 1950களில் பான்ஸ் கல்வி அறிக்கைக்கு எதிராக அப்போதைய மஇகா தலைவர் கே ராமநாதன் போராடி முதல் வகுப்பில் இருந்து 3ஆம் வகுப்பு வரை தமிழ் கற்பிக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தினார். இதுவே 1952 கல்வி சட்டத்திற்கும் சுதந்திரத்திற்கு பிறகு ராசாக் அறிக்கைக்கும் அடிப்படையாக அமைந்து தேசிய மாதிரி தமிழ் பள்ளிகள் உருவாக வழிவகுத்தது. எனவே தமிழ் கல்வி தானாக காக்கப்படவில்லை. போராட்டம், பேச்சுவார்த்தை மற்றும் நீதி அடிப்படையில்தான் உயிர் பெற்றது. அதேபோல் இப்போது மீண்டும் அனைத்து தமிழ் பள்ளிகளிலும் பாலர் வகுப்புகள் விரிவுபடுத்த வேண்டுமென சமூகம் கோரிக்கையை வலியுறுத்தி அதனை சாத்தியமாக்க வேண்டுமென பெரியசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம்